எங்க 18ஆம் படி கருப்பா. இது மனப்பாடம் பண்றது கஷ்டமா இல்லையா உங்களுக்கு? இல்லண்ணா. சரண் சார் ஒரு வாட்டி மியூசிக் பேக்ரவுண்டே இல்லாம ஒரு எஸ்பிபி வந்தாருன்னா அடுத்தது நீதான் சொன்னாரு. அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு பெரிய விஷயம். இசையில் தொடங்குதம்மா விரக நாடகமே, வய பூக்களையே எரெடுத்தும் பார்க்கலையே, ஆளாள ஒஞ்சேரிப்பு கொத்துதையா. அது வந்து சைந்துமா பாடின சாங். ஆனா நான் அவங்களுக்கு முன்னாடி பாடுறதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருந்துச்சு. பாடும் போது அப்படியே நடுங்கி பாடுவேன். கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் மோகத்தை சொல்லுதையா. 6 மம்மியோட கனவை நிறைவேற்றலான்ட்டு அவங்க தான் வந்து இதில் பாட சொன்னாங்க. அவங்க இல்லைன்னா நான் இதுக்குள்ளே வந்திருக்க முடியாது. அவங்க சொல்லி இவ்வளோ வந்து பாடிட்டேன். என்ன நம்ம அடிக்காமல் போயிட்டோம் அப்படின்னு ஃபோன் பண்ணி சட்டை போட்டிங்களா அவங்கள்ட்ட? ஆஹா, அதெல்லாம் இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னா, ஆனால் நான் தான் ஆகுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்களா? ஆமா இருந்துச்சு, ஆனாலும் அது வெளியே காட்ட மாட்டேன். உள்ளுக்குள்ள இருந்துச்சு. வீசும் மணி தீபம் அது யாரோ நீ. எல்லாருமாவும் பாடுறதுக்கு முன்னாடி நீ போய் நல்லா பாடு அப்படின்ட்டு தண்ணியெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து கொடுக்கறதுக்கு யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணி அழுதுருக்கேன். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். கலாட்டா தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சரிகமபா லிட்டில் சாம்ஸோட வின்னர் அண்ட் ரன்னர் இருக்காங்க. வணக்கம். அபிஷேகா, விஷ்ணு பிரதன், தன்வி 3 பேருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் கை தட்டிக்கோங்க. சூப்பர். அந்த வின்னர் அப்படின்னு சொன்ன அனௌன்ஸ் பண்ணோன்னே உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னா, ஆனா நான் தான் ஆகுவேன்னு நினைச்சு கூட பார்க்கலண்ணா. யாரு ஆகுவான்னு நினைச்சிருந்தீங்க? யாரு இவங்க வந்து வின்னர் ஆவாங்கன்னு நினைச்சிருந்தீங்க? நான் வந்து விஷ்ணு ஆகுவான்னு நினைச்சிருந்தீங்க. என்ன? ஆனா நான் வந்து அங்க நிக்கும் போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, அப்பா இந்த 2 பேர்ல ஒரு ஆளு தான் டைட்டில் வின்னர், இன்னொரு ஆள் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்படின்னு சொன்னாங்க. அப்பா 10 லேக் கிடைக்குது, அதுவே ஓகே தான்டான்னுட்டு ஜாலியா பண்ணிட்டு இருந்தா, டப்புன்னு ஏனேன்னு சொல்லிட்டாங்க. என்னால எதுவுமே சொல்ல முடியல. ஜாலியா இருந்துச்சு. வீட்டு சாவிலாம் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. ஆனா ரியல் வீட்டு சாவி இன்னும் வரல. ஓகே. எப்போ வந்து இந்த பால் காட்சி வந்து பண்ணலாம்னு ஐடியா வச்சிருக்கீங்க? எந்த மாசம் வந்து குடியெல்லாம் வச்சிருக்கீங்க? தெரியல, நான் அவங்க கொடுக்கறப்போ பண்ணிடுவோம். அண்ட் தன்வி, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? எனக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பீப்புள்ஸ் சாய்ஸ்ன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ரன்னர் அப் சொல்லும்போது எனக்கு டபுள் ஹாப்பி. ஏன்னா 2 ப்ரைஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக ப்ரௌடாக இருக்குங்க. விஷ்ணு, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் வந்து இந்த வெற்றி வாய்ப்பை வந்து எடுத்துப்பீங்கன்னு நினச்சாங்களா அவங்க? அந்தளவு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு? இது சின்ன வருத்தம் இருக்கா இருந்தாலும் சரி என்ன நம்ம அடிக்காமல் போயிட்டோம் அப்படின்னு ஃபோன் பண்ணி சட்டை போட்டிங்களா அவங்கள்ட்ட? அதெல்லாம் இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. இதில் என்ன, நான் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அந்த நாள். அது ஒரு மறக்க முடியாத நாள். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டேஜ் எழுதிருப்பீங்கல்ல, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கேமராவில் வருவீங்க அப்படிங்கிறப்போ அந்த ஃபியர் இருந்துச்சா உங்களுக்கு? இது வரைக்குமே எனக்கு ஒவ்வொரு தடவையுமே ஸ்டேஜ் ஃபியர் அதிகமாக வரும். ஆனால் வந்து ஃபினாலே ஸ்டேஜில் மட்டும் அது இல்லை. ஏன் அது தெரியல. மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நல்லா வைப் பண்ணிட்டு பாடிட்டேன். ஆனால் வந்து எங்கள் செட்டில் பாடும்போது நான் ஒவ்வொரு தடவும் பயப்படுவேன். பயந்தே சில சாங்ஸில் வந்து நடுங்கியே பாடிப்பேன். சில சாங்ஸ் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பாடுறதுக்கு. அப்படி பார்த்தா எள்ளுவாய பூக்களைன்னு ஒரு சாங் இருக்கு. அது வந்து சைந்துமா பாடின சாங். ஆனால் நான் அவங்களுக்கு முன்னாடி பாடுறதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருந்துச்சு. அப்புறம் வந்து என்னால பாடும்போது அப்படியே நடுங்கி பாடினேன். அப்பயும் ஆனா நல்லா பாடிட்டேன். நல்லா பாடிங்க. ஓகே. இந்த இன்டர்வியூல வந்து எப்பவுமே வந்து ஒரு பாட்டு பேர் சொல்லி அந்த பாட்டை பாட வைப்போம். இப்போ எள்ளுவய பூக்களை நீங்க பாடணும். எள்ளுவய பூக்களையே எரெடுத்தும் பார்க்கலையே,
ஆளாள ஒஞ்சேரிப்பு கொத்துதையா அச்சருந்த ராட்டினும் போல சொத்துதையா கொல்லைகில வாழையல கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் மோகத்தை சொல்லுதையா ஆடும் மாடும் பெரும்பாய மெல்லுதையா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனால் அந்த மை ஃபேவரட் அந்த கருப்பு சாங் வந்து இப்போ பாடி காட்டுங்களேன். ஏ வேலை இத பறை களி மலையில இருக்கிற பச்சனைக்கு முன்னாடி பேச்ச மாமாங்களி களி மூன்று கனி மார்கள் பறைக்கு மரி மாப்பு மரி காமச்சு கோதன அடிக்க முடி மூடி காலி பாடி பண்ணி எங்க 18ஆம் படி கருப்பா ஏ கருப்பா வாராண்டா ஏ கருப்பா வாராண்டா ஏ அண்டமும் பிண்டமும் அலற வைக்கிறா கண்ட கண்ணோடு வகுண்டு நிக்கிறா கும்பிக்கும் குட்டலும் உருவ நிக்கிற பாடியாங்க காப்பி கொடுப்பாங்க. அதான் ஒரு பீட்டு போகும் எனக்கு. ஓகே ஓகே அது சொல்லுங்க. என்ன சாங் என்னென்ன கடவுள் பேர்லாம் இருந்துச்சு அதுல ஸ்டார்டிங்? ஐயா வேலாயுத பறவைக்காளி, மலையாள கருப்பா, சன்னியாசி முன்னோடி பேச்சேம்மா, மாங்கல்ய காளி, 3 கன்னிமார்கள், பைராகி மாரியம்மா, பூமாரி காமாட்சி, கோவர்தன அழகிய முனி, இருமுடி காளி, பாண்டிமணி. இது மனப்பாடம் பண்றது கஷ்டமா இல்லையா உங்களுக்கு? இல்லண்ணா நான் ஆனா ஃபர்ஸ்ட் பயந்தேன். ஆனா அதுக்கப்புறம் படிச்சிட்டேன். ஓகே. மகாலிங்க சார் என்ன சொன்னாரு? ரொம்ப நல்லா பாடுனீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படி சொல்லும்போது. அந்த விஷ்ணு நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஃபியர் இருந்துச்சா? நான் போனேன் முதல்ல அந்த ஸ்டேஜ் பார்த்தேன். லைட்லாம் நல்லா இருந்துச்சு. சரி போய் பாடலான்ட்டு பாடிட்டேன். ஓ லைட்டுக்காக பாட்டு வந்துறீங்க. 6 மம்மியோட கனவை நிறைவேற்றலான்ட்டு அவங்க தான் வந்து இதுல பாட சொன்னாங்க. அவங்க இல்லைன்னா நான் இதுக்குள்ள வந்திருக்க முடியாது. அவங்க சொல்லி உள்ள வந்து பாடிட்டேன். ஸ்டேஜ் ஃபியர் எதுவும் இல்லை. அவங்க இப்போ ப்ரௌடா இருக்காங்களா? என்ன சொன்னாங்க? ஃபைனல் முடிச்சு என்ன சொன்னாங்க? சூப்பர்ரா. எல்லாரும் முத்தம் கொடுத்தாங்க. எல்லாரும் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. எனக்காக 6 படம் முருகர் கோயிலும் பார்த்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தன்வி நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபியர் வந்து என்னவா இருந்துச்சு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆடிஷன்ல இருந்து அப்படி ஸ்டேஜ் ஃபியர்னால அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆடிஷன் நான் ஊட்டியில தான் அட்டன் பண்ணேன். அங்கேருந்து இங்கே வரைக்கும் நான் வந்து வந்திருக்கேன்றது ஏன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. அதுலேருந்து நான் செலக்ட் ஆயிருக்கேன். அதுக்கப்புறம் தான் மெகா ஆடிஷன் வரும். அது வரைக்கும் நான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அங்கே இல்லாத ஸ்டேஜ் ஃபியர் இங்கே மட்டும் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பாடிட்டேன். அதுக்கப்புறம் செலக்ட் ஆயிட்டேன். சூப்பர். அம்மா வந்து என்ன சொன்னாங்க? சூப்பரா பண்ணேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ், இனி வர்ற ரவுண்ட் எல்லாம் நல்லா பாடணும் அப்படின்னு சொல்லி மெகா ஆடிஷன்லயே ஃபோன் பண்ணி பேசினாங்க. சரி எனக்காக வந்து நீங்க ஒரு பாடல், ஒரு அருமையான பாடல், ஒரு அழகான பாடல். முதல் முறை கேள்வி பார்த்தேன், முதல் முறை கண்ணில் வேர்த்தேன், எந்த தாயின் கர்ப்பம் தாண்டி மறுமுறை உயிர் கொண்டேன், உன்னால் இருமுறை உயிர் கொண்டேன். வாய்ஸ் நல்லா வருது. ஆனா ஏன் கட்டாயப்படுத்தி பாட வச்ச மாதிரியே ஃபேஸ் வச்சுக்கிறீங்க? அது வந்து எப்பவுமே நான் பாடும்போது அப்படிதான் இருக்கும். எனக்கே தெரியாம ஆகும். அந்த ஒரு பதட்டமே இருக்குமா வந்து நல்லா பாடு அப்படி இல்ல, ஆனா தெரியல. நீங்க உங்க சைடுல கலக்குங்க ஒரு பாட்டு. இசையில் தொடங்குதம்மா விரக நாடகமே, வசந்தம் கண்டதம்மா வாடும் வாலிபமே, வசந்த கோலங்களை வானின் தேவதைகள் கண்டு ரசிக்க வந்து கூடிவிட்டார் இன்று நமக்கு. சூப்பர் சூப்பர். ஆனா வந்து உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு தருணம் இருக்கும்ல? இருக்கு. எனக்கு வந்து நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ வந்து நான் அவங்க வருவாங்கன்னு நினைக்கல. ஆனா வந்து அவங்க ஃபோன் நம்பர் அம்மா கேட்டாங்க. ஆனா அப்போ கூட நான் நினைக்கல, சும்மா பேசுறாங்க போல ஃபினாலேக்கு வரதுக்காக அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில ஸ்டேஜ்ல நிக்க வச்சு வந்துட்டாங்க. வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து ஒருத்தி வந்து அழுதுட்டா.
நீ இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டோம் ம். அப்படின்னு சொல்லி அழுததான் எனக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். சார் நம்ம மேல இவ்வளோ பாசம் வச்சிருந்துருக்காங்க ம். அப்படின்னு சொல்லி அது ஒரு மறக்க முடியாம மூமெண்டா இருந்துச்சு. இருந்துச்சு. ஓகே சூப்பர். உங்களுக்கு? எனக்கு வந்து சரண் சார் ஒரு வாட்டி மியூசிக் பேக்ரவுண்டே இல்லாம ஒரு எஸ்பிபி வந்தாருன்னா அடுத்தது நீதான் சொன்னாரு. அப்பா, பெரிய வார்த்தை இல்ல அது இல்ல? ம். ஆமா, அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு பெரிய விஷயம். ம். அதுக்கப்புறம் ஸ்வேதா மேம் வந்து ஃபர்ஸ்ட் டிக்கெட் டு ஃபினாலே நான் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் ஆகும்போது ம். பாடினேன். ம். அப்போ வந்து ஸ்வேதா மேம் வந்து நான் பாடி முடிச்ச உடனே மேல வந்து என்னை ஹக் பண்ணாங்க. ம். அதுக்கப்புறம் ஸ்ரீனி சார் என்னோடு நீ இருந்தால் பாடும்போது அது பாடி முடிச்ச உடனே அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டாரு. ம். அது ஒன்று. இந்த 3 ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம். ஓகே சூப்பர். உங்களுக்கு? எனக்கு அம்மா வந்து துபாயிலேருந்து வந்த அந்த அந்த எபிசோடு எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு எபிசோடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபினாலேயில் அம்மாவுக்கு ஜாப் கிடைச்சது, அது மறக்க முடியாத ஒரு இது. ஏன் ஏதாவது இல்லை, இப்போ நீங்கள் ஏன் மிஸ் பண்ணிருக்கீங்களா அம்மா வந்து? ஏன்னா இப்போ நிறைய பேர் அம்மாவோட வருவாங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஏதாவது மிஸ்ஸிங் ஃபீல் இருந்துச்சாப்போ அது தெரியாமல் காட்டிக்கணும் பாடணும் அப்படிங்கிறப்போ? இருந்துச்சு. ஆனாலும் அது வெளியே காட்ட மாட்டேன். ம். இப்போ உள்ளுக்குள்ள இருந்துச்சு. ம். ஓகே சூப்பர். அம்மாக்காக ஒரு பாட்டு பாடுங்க இப்போ. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா நெஞ்சமே துள்ளி குதித்ததே தான் எங்கெங்கும் செல்லுமே ஒளி வீசும் மணி தீபம் அது யாரோ நீ கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை. சூப்பர் சூப்பர். யார் கை தட்ட மாட்டேங்கிறீங்களே? ம். ஓகே. அது நீ எத்தனை ஆடிஷன் அட்டம் பண்ணியிருப்பீங்க? 8 ஆடிஷன் அட்டம் பண்ணிருப்பீங்க. இதுக்கு முன்னாடியே சரி எத்தனை வருஷம் தான் ட்ரை பண்ணுறீங்க சூப்பர் சிங்கர் போகணும்னு சொல்லி? இல்லை முன்னாடி கேட்குறேன். ம். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஓ ஃபர்ஸ்ட் டைமே ட்ரை பண்ணி உள்ள வந்துட்டீங்களா? சூப்பர். நீங்கள்? நானும் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள்? ஏதோ 7 8 கை காமிச்சிங்களே இப்போ. அது வந்து ரவுண்ட்ஸ் சொன்னேன். ஒவ்வொரு ரவுண்ட்ல செலக்ட் ஆகி வந்தோம்ல. ம். இப்போ நாங்கள் வெளியே வந்து நாங்கள் பார்க்கும்போது வந்து என்ன இப்போ பாட்டு போயிடறாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும்ல. இந்த சின்ன வயசுலேருந்து அவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும், அவ்வளோ வந்து ஸ்கூலுக்கு பிரேக் எடுக்கணும், இந்த மாதிரிலாம் இருந்துச்சுல. என்னென்ன மாதிரி கஷ்டம்லாம் இருந்துச்சு உங்களுக்கு? அம்மா கூட உட்கார வச்சிருவாங்கண்ணே? இல்ல அவங்க ஜனங்க அக்கா. சரி ஓகே. கேட்டுதான் போல சொல்லுவீங்களா? இல்ல, காண்கிறதுமா? இந்த 6 months வந்து நாங்க வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடல, கூலிங்கா எதுவும் சாப்பிடல. நாங்க அவ்வளோ வாய்ஸை வந்து அப்படி பாதுகாப்பா பார்த்துக்கணும். அப்பதான் வாய்ஸ் வந்து ஸ்ட்ரெயின் ஆகாம இருக்கும், அப்பதான் வந்து கிராக் ஆகாது, அப்பதான் நல்லா பாட முடியும்னு சொல்லிட்டு அதெல்லாம் சாப்பிடலாம். ஓ இதெல்லாம் இருக்கா? வேற என்னலாம் சாப்பாடுலாம் அவாய்ட் பண்ண சொன்னாங்க? கஷ்டத்துல ஐஸ்கிரீம் சாப்பிடாதான் பெரிய கஷ்டம் இல்ல? ஸ்கூலுக்கு போகாதெல்லாம் கஷ்டம் கிடையாது. அது ஜாலி. அது ஜாலின்னு இல்ல, பரவாயில்ல, நெக்ஸ்ட் இயர் நம்ம போய்க்கலாம்ல. நீங்க என்ன வந்து மிஸ் பண்ணீங்க விஷ்ணு? கஷ்டப்பட்டதா? எல்லா சீசன்லயும் பைக்ல தான் வருவேன். சீசன்னா எல்லா எபிசோட் ஷோ எபிசோட்னா சீசன்னா ஐயோ சீசன்னா இந்த சம்மர் ஓகே 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 வின்டர் அந்த மாதிரி எல்லாத்துலயுமே பைக்ல தான். பைக்ல மட்டும்தான். அப்பா கூடயே பைக்ல மட்டும்தான். ரெயின் கோட் போட்டு வந்துடுவேன். மழைனா ரெயின் கோட்டு, இது இந்த வின்டர்னா எல்லாம் மாட்டிட்டு மாஸ்க் கண்ணாடி எல்லாம் போட்டு போனோம். ஓகே நெக்ஸ்ட் எல்லாம் வந்து கார்ல வரணும் நீங்க. ஓகேங்களா? ஓகே அபிஷேகா? நான் வந்து கஷ்டப்பட்டதுன்னா மெகா ஆடிஷன் வரும்போது தானா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்பா வந்து பயந்தாங்க. ஐயோ சென்னைனா அவளுக்கு எப்படி, சென்னைனா கொஞ்சம் இது, அதனால பயந்தாங்க அப்பா. அப்பா வந்து டீச்சர் வந்து டீம்ல வந்து
டீம் கிட்ட சைன் வாங்கி ம். சார் வரைக்கும் கொடுத்து ஜெகன் அண்ணா தான் என்னை வந்து கூட்டிட்டு வந்தாங்க இங்கே. ம். கூட்டிட்டு வந்து நான் ஜனனி அக்கா கூட தங்கியிருந்தேன். அப்போ தங்கி இருக்கும்போது நான் அப்புறம் செலக்ட் ஆயிட்டேன். ம். செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்கள் அம்மாவே வந்தாங்க. ம். அதுக்கு முன்னாடி வந்து எல்லாரம்மாவும் பாடுறதுக்கு முன்னாடி நீ போய் நல்லா பாடு அப்படின்ட்டு தண்ணியெல்லாம் கொடுப்பாங்க. ம். ஆனால் எனக்கு வந்து கொடுக்கறதுக்கு யாருமே இல்லையேன்னு ஃபீல் பண்ணி அழுதுருக்கேன். ம். அப்போ வந்து ஆனால் ஜனனி அக்கா எனக்கு கொடுப்பாங்க. ம். அதை வச்சுட்டு சரி ஓகே நம்ம நல்லா பாடிடலான்ட்டு நான் செலக்ட் ஆகி வந்துட்டேன். ம். வந்ததுக்கப்புறம் தான் அம்மா வந்தாங்க. அம்மா வந்ததுக்கப்புறம் மெகா ஆடிஷன் செலக்ட் ஆகிட்டேன். ம். செலக்ட் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு ஹாப்பியாகவே இருந்துச்சு. ம். ஏன்னா வந்து அம்மா இல்லாமல் செலக்ட் ஆனது வந்து இது வரைக்கும் சீசனில் யாருமே ஆனது கிடையாது ம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ம். எப்பெல்லாம் மிஸ் பண்ணிருக்கீங்க அம்மாவை? நான் வந்து நிறைய டைம் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். இங்கே ம். இருக்கும்போது வந்து அம்மா வந்து ஊருக்கு போயிடுவாங்க சில டைம். ம். அப்போ வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். தனியாக இருப்பேன் நான். ம். தனியாக ஆனால் வந்து என்னை தனியாக இருக்கிற ஃபீலே பண்ண வைக்கல. ம். இங்கே உள்ள பேரண்ட்ஸுங்க எல்லாருமே வந்து தான் குழந்தை மாதிரி எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ உங்க பேக்ரவுண்ட் என்ன மாதிரி? ஏவில பார்த்தோம் வந்து நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து படிச்சுவாங்க. உங்களோட பேக்ரவுண்ட் பத்தி சொல்லுங்க. அப்பா வந்து மார்க்கெட் வச்சிருக்காங்க. அப்புறம் நிறைய வேலை பார்ப்பாங்க. ஓ, மார்க்கெட்டே வச்சிருக்கீங்களா நீங்க? இல்ல மார்க்கெட்ல வேலை பார்க்குறாங்க. நான் அப்படி சொல்லிட்டேன். இதான் ஜன்னக்கா பார்த்தே இருக்கியா அடிக்கடி நீ? மறந்து சொல்லிடுவேன். சரி ஓகே. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். நான் வந்து ஸ்கூல் போவேன். அவ்வளோதான். என் அண்ணனும் ஸ்கூல் போவான். அந்தாக்ஷரி விளாடலாமா? நீ வந்து ஒரு பாட்டை வந்து முடிப்பீங்க. அதே லைன்ல வந்து அதே வார்த்தையில வந்து நீங்க பாடணும். ஓகேவா? என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன். என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன். நான் தண்ணி வச்சிருக்கு. அவன் இப்படிதான். நான் ஆணையிட்டால் நான் நிப்பாட்டி அக்கா கொடுத்து உட்கார சொன்னான். ஃபுல் இன்புட்ஸ் சொல்லுங்க. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை. அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். என்ன ராவா ரியா? ரா ரா. ருக்கு ருக்கு. ராடா ரூ கிடையாதுடா. ராரா ரீரி ரூ. எதனால நீ பாடலாமா? ரோஜாவை தாலாட்டும் தென்றல் பொன்மேகம் நம் பந்தல் உன் கூந்தல் என் ஊஞ்சல் உன் வார்த்தை சங்கீதங்கள். ரோஜாவை தாலாட்டும் தென்றல் பொன்மேகம் நம் பந்தல். லா. பந்தல். லா ரோ இவன் ஒருத்தவன் ரோ அத பாடுன்னு சொன்னா ரோன்னு எனக்கு பாஸ் கொடுத்துருங்க அப்பா. பாஸ் கொடுறா. ஆ. லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறான். ராசாவே உன்னை விட மாட்டேன். என்ன ஆனாலும் வெக்கம் விட மாட்டேன். ஓயாமலே மழை தூறலாம் போகாதையா மண் வாசனை. கூடாமலே மனம் வாடலாம் நீங்காதையா உன் யோசனை. தேங்க்யூ வெரி மச். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. ரொம்ப அழகா பாடினீங்க. அந்த இந்த வெற்றியை வந்து இன்னும் வந்து ஒரு பெரிய சிங்கர் ஆகி நானே வந்து இன்ட்ரோ எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா.